காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. நாடாளுமன்ற தேர்தல் தேதியை அறிவித்திருக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம். முதற்கட்டமாக தமிழ்நாட்டில் ஏப்ரல் 19ஆம் தேதி தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு அறிவித்திருக்கிறார்கள். ஜூன் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 22 மாநிலங்கள், தமிழ்நாடு உள்ளிட்ட 22 மாநிலங்களில் ஒரே கட்டமாக தேர்தல் நடத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சந்திரசேகர் சார், நம்ம ஜெயக்குமார் சார்ட்ட பேசுறதுக்கு முன்பாக வட மாநிலத்தை பார்த்தோம். தென் மாநிலங்களில் எப்படியான வாக்குப்பதிவு முறை இருக்கும், தமிழ்நாட்டில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நம்ம பேசலாம். தென் மாநிலங்கள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். அது தென் மாநிலங்கள் வர்றதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், வட மாநிலங்களில் கூட பஞ்சாப் ஹரியானால கொஞ்சம் நிலைமை மாறி இருக்கு. ஒரு 20 சீட்டு, 2 சேர்த்தா 20 சீட்டு, கிட்டத்தட்ட 23 சீட்டு. அதுலேயே உங்களுக்கு பிஜேபி ஒன்றும் ரொம்ப ஸ்ட்ராங் பொசிஷன் சொல்ல முடியாது. இது வட மாநிலங்கள் வரைக்கும். தென் மாநிலங்கள் வரும்போது பிஜேபி கொஞ்சம் பேக் ஃபுட் தான். அவங்க ரொம்ப ஸ்ட்ராங் சொல்ல முடியாது. கர்நாடகாவில் ஓரளவுக்கு இருக்காங்க ஸ்ட்ராங்காக. தமிழ்நாட்டில் உங்களுக்கு எடுக்கிற எல்லா ஒப்பீனியன் போல் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும், பிஜேபிக்கு அதிகம் சான்சஸ் இல்லை. உங்களுக்கு திமுக மற்றும் காங்கிரஸ் உள்ளடங்கிய அந்த கூட்டணிக்கு நல்ல வாய்ப்புள்ளதாக தான் தெரிகிறது. மற்ற 2 அணிகளும் வாக்கு சதவீதம் டெஃபினட்டாக டிஎம்கே அணியோட மிகவும் குறைவாக தான் இருக்கும் என்று நம்பப்படுகிறது. திரு ஜெயக்குமார் பேசும்போது சொன்னார் இல்லையா, பாஜக ஒரு வலுவான கூட்டணியை, ஒரு பெரிய கூட்டணியை கட்டமைக்கிறதுங்கிறது ஒரு மாயை அப்படின்னு அவர் சொல்றாரு. பாமக இன்னும் முடிவு எடுக்கல. அதிமுகவும் ஒரு முழுமையான வடிவத்துக்கு கூட்டணியை இன்னும் கொண்டுட்டு வரல. இங்க இருக்கிற நிலைமை நீங்க எப்படி பாக்குறீங்க? பாஜக கூட்டணியை இறுதி செய்யக்கூடிய வேகமும் அதிமுக கிட்ட இருக்கக்கூடிய வேகத்தையும் எப்படி ஒப்பீடு செய்வீங்க? அதான் இப்போ அதிமுக எப்போ நிச்சயமாக ஒரு நல்ல அவர் ஜெயக்குமார் சொன்ன மாதிரி ஒரு கட்டமைப்புடைய ஒரு கட்சி. பிஜேபி தன்னுடைய பண பலத்தினாலும் அதிகார பலத்தினாலும் தேமுதிக, பாமக போன்ற கட்சிகளை தன் பக்கம் இழுப்பதில் ஓரளவுக்கு முன்னேற்றம் கண்டிருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு தெரியும், எப்படி இருந்தாலும் தமிழ்நாட்டில் இந்த பிஜேபியோடு செல்வதனால் என்ன பயன் என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். அங்கேயே உங்களுக்கு பாமகலேயே தந்தைக்கும் மகனுக்கும் ஏதோ போட்டி இருப்பதாக சொல்லுகிறார்கள். ஆனால் அதெல்லாம் எவ்வளோ தூரம் உண்மைன்னு தெரியல. அவர் அன்புமணி ராமதாஸ் ராஜ்யசபா சீட்டு மற்றும் மத்திய மைய அரசில் ஒரு அமைச்சராக ஆக வேண்டும் என்பதற்காகவே இந்த கூட்டணி பிஜேபியுடன் சேர்ந்த கூட்டணியில் சேர்வதற்கு ஆர்வமாக இருக்கிறார் என்று பரவலாக செய்திகள் வருகின்றன. அப்படி பிஜேபியுடன் பாமக சேர்ந்தாலும் அவங்க இந்த டிவிஷன் ஆஃப் அப்போசிஷன் ஓட்ஸ், எதிர்கட்சிகளின் வாக்கு பிரிவதனால் நிச்சயமாக திமுகவிற்கு சாதகமாக அமையும் என்று தான் நான் கருதுகிறேன். தமிழ்நாடை பொறுத்தவரையில் பிஜேபி அவ்வளோ ஸ்ட்ராங் கிடையாது. ஆந்திர உங்களுக்கு புதுசாக ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. ஜனசேனா, தெலுங்கு தேசம் மற்றும் பிஜேபி சேருவதனால் ஓரளவுக்கு அங்கு அவர்கள் கணிசமான எம்பிக்களை பெறலாம். தெலுங்கானாவில் காங்கிரஸ் ஒரு முன்னணியில் இருக்கிறது. இந்த கவிதா பிஆர்எஸ்ல கேசிஆர் சந்திரசேகர ராவ் அவர்கள் மகள் கவிதா கைது செய்ததனால் பிஆர்எஸ்க்கு ஏதாவது ஒரு சிம்பத்தி ஓட்டு வருமானு தெரியல. அப்படி ஒரு மும்முனை போட்டியாக சேர்ந்தால் காங்கிரஸுக்கு அட்வான்டேஜா இருக்கும் நான் நினைக்கிறேன் தெலுங்கானாவில். ஓகே. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி ட்விட்டர் தளத்தில் தன்னுடைய கருத்தை பதிவிட்டிருக்கிறாரு. நாட்டின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா தொடங்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பாஜக கூட்டணி பெரிய வெற்றியை பெறும் அப்படின்னு நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.